யூடியூபர் ஜிபி முத்து வீட்டு பக்கத்துல நள்ளிரவுல மாந்திரீக பூஜை, நாற்காலி வீசி தாக்குதல். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியைச் சேர்ந்த யூடியூபர் ஜிபி முத்துவோட வீட்டு முன்னாடி எதிர்த்தரப்பினர் மாந்திரீக பூஜை நடத்தினதா கிடைச்ச தகவலின் பேர்ல ஜிபி முத்து குடும்பத்தினர் தட்டி கேட்டப்போ இரு தரப்பினர் ஒருத்தர் தாக்கிக்கிட்ட அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. ஜிபி முத்து அப்படிங்கிறவரு பெருமாள்புரம் கிராமத்தை சேர்ந்தவரு. இவரு சமூக வலைதளங்கள்ல பிரபலம் அடைஞ்சவரு. யூடியூபர், திரைப்பட நடிகராகவும் இருக்காரு. இவரோட இயற்கை பெயர் கணேசன் பேச்சி முத்து. இவரு ஆரம்பத்துல மர வேலை செஞ்சுட்டு வந்த நிலையில டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல நடிச்சு பிரபலம் அடைஞ்சாரு. இவருக்கு வரக்கூடிய கடிதங்களை இவர் வாசிக்கிறது நகைச்சுவையா இருக்கும் அப்படிங்கறதால இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இவரோட தமிழ் உச்சரிப்புக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. கடிதத்துல ரசிகர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஏடாகூட கேள்விகளுக்கு ஜிபி முத்து கோபத்தோடு கொடுத்திருக்கக்கூடிய பதில் காமெடியா இருக்கும். இவரு ஷார்ட் பிலிம்கள்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடை திறப்பு விழா விளம்பரங்கள்லயும் நடிச்சிருக்காரு. இவர் பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கொஞ்ச நாட்கள்லயே ஹோம் சிக் காரணமா அவரு வெளியே வந்துட்டாரு. இவரு ஓ மை கோஸ்ட், துணிவு, பம்பர் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சமூக பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்துட்டு வராரு. போன மே மாசம் இவரோட வீட்டுக்கு பக்கத்துல இவரோட நிலத்துல கோவில் கட்டுமான பணிகள் நடந்துட்டு வந்துச்சு. தன்னோட இடத்துல கோவில் கட்டுமானம் நடக்கிறதா அதை தட்டி கேட்ட ஜிபி முத்து ஆட்சியர் அலுவலகத்துல புகார் கொடுத்ததால கட்டுமான பணிகள் தற்காலிகமா நிறுத்தப்பட்டுச்சு. இந்த நிலையில உடன்குடியை சேர்ந்த சுடலையாண்டி அப்படிங்கிற நகை தொழிலாளி தன்னோட மகளையும் அண்ணன் மகளையும் டியூஷனுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய நேரத்துல பைக்ல போயிருக்காராம். அப்போ ஜிபி முத்து வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய முள்செடி அவரோட மகளோட இடது கண் பகுதியில குத்துனதால காயம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அந்த நபர் தன்னோட பைக்கை நிறுத்திட்டு அங்கிருந்த முள்செடிகளை அகற்றியிருக்காரு. அடுத்த நாள் சுடலையாண்டி கிட்ட முள்செடி அகற்றினதை பத்தி ஜிபி முத்து மனைவி அஜிதா, சகோதரர் மனைவி அனிதா, தந்தை கணேசன் இவங்க எல்லாரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போ இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஒருத்தர் தாக்கிக்கிட்ட சம்பவத்துல இரு தரப்புக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இத பத்தி ஜிபி முத்து உட்பட 11 பேர் மேல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. இத பத்தி முத்து வெளியிட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னோட இடத்துல கோவில் பணிகள் செஞ்சதை தட்டி கேட்டு நீதிமன்றம் போயிருக்கேன். இதனால என்ன இந்து விரோதி அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. என்ன மட்டும் தாக்குனதோட இல்லாம என்னோட 14 வயது மகளை தாக்கி அவளோட சட்டையை கிழிச்சிருக்காங்க அப்படின்னு ஆதங்கத்தோட குறிப்பிட்டிருந்தாரு. இந்த பிரச்சனை கொஞ்சம் மாறி இருந்த நிலையில இப்போ மறுபடியும் பிரச்சனை எழுந்திருக்கு. அதாவது ஜிபி முத்து வீட்டு பக்கத்துல கோவில் கட்டுமான தரப்பினர் கடந்த 20ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு மாந்திரீக பூஜை நடத்தினதா தெரியுது. இத பத்தின சிசிடிவி காட்சிகள்ல பார்த்தப்போ ஜிபி முத்து, அவரோட அப்பா, மனைவி உள்ளிட்டோர் தட்டி கேட்டிருக்காங்க. அப்போ இரு தரப்பினருக்கும் இடையில கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இரு தரப்பினரும் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.